சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத்தை, ஜோசியர் வந்துட்டார் அத்தை. வாங்க வாங்க ஜோசியர். வணக்கம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க உள்ள வாங்க. ஐயா உட்காருங்க. உட்காரு. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு வார்த்தையால கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ பிரச்சனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா ஆச்சு? நீங்க இவ்வளவு மன வருத்தத்தோட பேசுறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயா, கோடி கோடியா சொத்துக்களோட பேரு புகழ்னு எதுலயுமே குறையே இல்லாத ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருந்தாலும் மனசுல நிம்மதியே இல்லையேங்கிற குறை மட்டும்தான் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. எங்க வீட்ல சமீப காலமா நடந்த பிரச்சனைங்க எல்லாத்தையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என் வீட்ல நிக்கிதாங்கிற ஒரு பொண்ணு இறந்தது, அதுக்கான பழி என் புள்ள மேல விழுந்தது. அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் எங்க குடும்பத்துக்கு இப்படி சோதனை மேல சோதனையா வந்துகிட்டே இருக்கு? அப்படி நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லைங்கய்யா. இதெல்லாம் எதனால நடக்குது? இந்த சோதனை எல்லாம் எங்களை விட்டு எப்ப விலகும்? நாங்க எப்ப பழைய மாதிரி நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க போறோம்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். ஏற்கனவே என் புள்ளையோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நீங்க சொன்ன பரிகாரத்தை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா எந்த பிரச்சனையுமே இல்லாம நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா இப்போ திரும்பவும் என் புள்ளைக்கும் என் குடும்பத்துக்கும் பிரச்சனைங்க வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்னன்னு நீங்க தாங்க ஐயா சொல்லணும். ஆனந்த், ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கொடுங்க. ஐயா, எனக்கு என்னமோ அவன் அங்க திருடி இருக்க மாட்டான்னு தான் தோணுது சார். திருடி இருந்தா இந்நேரம் நீங்க அடிக்கிற அடியில் அவன் உண்மையை கக்கியிருப்பானே சார். சார் விட்டுருங்க சார். யோ, இவன் எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கும் தெரியும். ஆனா கை நீட்டி பணம் வாங்கிட்டேன். எவனையாவது புடிச்சு கேஸ் போட்டுதான் ஆகணும். ஏய், சொல்றா சொல்றா சார், சொல்றா. அடிக்காதீங்க சார். ஒத்துக்கடா, செஞ்சேன்னு ஒத்துக்க. ராஸ்கல், தொலைச்சிடும் உன்னை. எனக்கு எதுவும் தெரியாது சார். இந்த ஆள் பண்ற அட்டூழியத்துக்கு யார் தான் முடிவு கட்ட போறாங்களோ தெரியல. பணத்தை வாங்கிக்கிட்டு அப்பாவிங்க மேல கேஸ போட்டு போலீஸ்காரங்க மானத்தையே வாங்குறாரு. மேடம். சார். என்ன மைண்ட் வாய்ஸா? இல்ல சார். யோ சார், இவன் மேல கேஸ் எழுதி கையில் வாங்கிட்டு உள்ள தள்ளியா? ஓகே சார். ஏய், எந்திரிப்பா. எந்திரி 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 மெதுவா எந்திரி எந்திரி. பாத்து பாத்து சார். எந்திரி சுகார். இந்த பொண்ணு இங்க எதுக்கு வரா? சார். அட, நீ என்னம்மா இந்த பக்கம்? ஓ, உன் மாமாவை பார்க்க வந்திருக்கியா? ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாதா?
உன் மாமாவை இந்த சின்ன ஜெயில இருந்து பெரிய ஜெயிலுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்பிட்டமே. உனக்கு தெரியாதா? அட என்ன மணி, எப்பவும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவ, இத தெரிஞ்சுக்காம இருக்கியே. ஆமா, நீ மட்டும் தான் வந்திருக்கியா இல்ல கமிஷனரு, ஐஜி, டிஜிபின்னு யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்ல சார், இப்போ நான் மட்டும்தான் வந்திருக்கேன். என்னம்மா எப்பவும் ரொம்ப வயலண்டா பேசி மிரட்டுவ, இன்னைக்கு ரொம்ப சைலண்டா பேசிட்டு இருக்க. என்ன விஷயமா வந்திருக்க? சார், உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் சார். உதவியா? இது ரொம்ப புதுசா இருக்கே. வழக்கமா நான் யார் தெரியுமா, எங்க அத்தை யாருன்னு தெரியுமா, எனக்கு அவங்கள தெரியும், எங்க அத்தைக்கு இவங்கள தெரியும்னு ரொம்ப பில்டப்லாம் கொடுப்ப. அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்கிட்ட இருந்து என்ன உதவி வேணும்? சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே? யோ சார், மேடம் எதுவும் எங்கிட்ட தனியா பேசணுமா? கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க உள்ள வாங்க மேடம், வாங்க. வாயா போவோம். ஏட்டையா, இந்த ஆளே ஒரு மாதிரி, இந்த பொண்ணு அவர்கிட்ட போய் என்ன பேச போகுது? தெரியலையேம்மா. ம்